வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்டை முன்னிட்டு ஒரு படம் அப்புறம் ஒரு மினி வெப் சீரிஸ். ஏன்னா அது 4 எபிசோடு தான். ஆக்சுவலாக ரெண்டுமே வழக்கமான விஷயத்தை கொஞ்சம் வித்தியாசமாக டீல் பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. படமும் சரி, அந்த வெப் சீரிஸும் சரி, மினி சீரிஸும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்குது. முக்கியமாக ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வாங்க டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன். இதில் வந்து என்னன்னாக்க, நான் சாகாவரம் இருக்கிற ஒருத்தனை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவன் கோளாறு பிடிச்ச ஒரு மான்ஸ்டரை உருவாக்கி தொலைச்சிருக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் டேய் என்கிட்ட அவனை குத்துருங்கடா, அவன் கதையை நான் முடிக்காமல் விடமாட்டேன்டான்னு இவன் உருவாக்கின அந்த ஜந்துவே இவனை போட்டு தள்ள துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது ஏன் இப்படிலாம் பண்ணுது, அதை உருவாக்க இவனெல்லாம் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் தான் மொத்த படம். இந்த டெம்ப்ளேட்டில் ஓராயிரம் வந்துருச்சு. இது அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் கிளியராக தெரியுமே. இதில் என்னடா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மைண்ட் செட்டில் தான். ஓகே, இதோட அட்டாக்கை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆக்ஷன் காட்சிகளாக கோரமாக காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். இதில் இவன் உருவாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூவை பாதிப்படும். அடுத்து அந்த மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மீதி படம். இது கொஞ்சம் வினோதமாக ஸ்டார்ட் ஆகி எமோஷனலாக ஆக்கி ஆஹா என்னங்கடா ஃபீல் குட் படம் மாதிரி முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்து விடும். வழக்கமாக இந்த மாதிரியான படங்களில் இந்த ஜந்துவை எப்படி உருவாக்கணும்னு கேட்டால் மேகி செய்கிற மாதிரி தான். 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, மேட்ச்சில் உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறுத்துவாங்க. அப்படிலாம் அதில் கிடையாது. கிட்டத்தட்ட பாதி படம் வரைக்கும் இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறான், அது என்னென்னலாம் பண்ணுது, அந்த மான்ஸ்டர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அந்த மான்ஸ்டருக்கும் இவனுக்கும் முறையான பாண்டிங், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. இவன் எந்த அளவுக்கு அதை உருவாக்கணுங்கிறதுல அந்த பைத்தியமாக இருக்கிறாங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த சீன் சூப்பராக இருக்கும். டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அங்கேயே கனெக்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அண்ட் மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. இது வரைக்கும் கூட என்னப்பா இப்படிப்பட்ட மான்ஸ்டரா இது இதெல்லாம் பண்ண போகுதுங்கிற மைண்ட் செட்டில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லும் போது அது இன்னும் இந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கிற விதம் வந்து சூப்பராக இருக்கும்ப்பா. அண்ட் வழக்கமாக இந்த மான்ஸ்டரை உருவாக்கிட்டேன், அது எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளிவிட்டாங்க, அது கதையை முடிச்சு விட்டாங்கன்னு இப்படின்னு இந்த ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ளே இது அடங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 கேரக்டர்ஸை பற்றியும் இதை உருவாக்கணும் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் அந்த மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி கடைசியில் நீட்டாக முடிச்சு விடுவாங்க. எனக்கு கடைசியில் முடிச்ச விதம் வந்து டேய் இது நம்ம ஜாக்கி ஜான் சாகசங்களில் ஒரு எபிசோடு வரும் தெரியுமா, அந்த பனி அரக்கனை ஜூலி வந்து வெளியே எடுத்துக்கும், இந்த அங்கிள் ஜாக்கி எல்லாருமே சேர்ந்து இந்த பனி அரக்கன் கூட பண்ணக்கூடிய ஒரு எபிசோடு வரும் தெரியுமா, அது லைட்டாக பார்க்குற மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ்கிட்டே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோடைய மனநிலையை அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன படம் வந்து ஒரு 2.5 ஹவரா ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய படம். அதுவும் இந்த மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் அது வரைக்குமே கூட எப்போ சார் இந்த மான்ஸ்டர் ஏதாவது சண்டை போடும், எப்போ சார் அதை அட்டாக் பண்ணும், எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸே கொடுத்துனுக்கிறீங்களன்ற மாதிரி அந்த ஏரியா கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற ஃபீல் இருக்கும். ஆனால் அவ்வளோலாம் இல்லை, பார்க்கணும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயுமே இந்த படம் இருக்கிறது. 2வது மினி சீரிஸ்க்கு போவோம், டெத் பை லைட்னிங் அப்படின்னு சொல்லி. இதோடைய கதைன்னு எடுத்துக்கிட்டா, அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த சீரிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஸ்லைடில் போட்டதுலேயே பார்த்துணும்டாங்கிற ஆர்வத்தை ஏன் கிரியேட் பண்ணுச்சுன்னா, இதில் என்ன கதை அப்படின்னாக்க, பிரசிடெண்ட்டாக ஆனவர் அவரை போட்டு தள்ளினவர், இவங்க 2 பேருடைய கதை தான் இந்த சீரிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டேய் நல்லா இருக்கே, என்னடா பண்ண போறீங்க இதை வச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வழக்கமான அந்த ரூட்டில் போகிறதா இல்லாமல் இவர் எப்படி பிரசிடெண்ட்டாக ஆனாருங்கிற அந்த விஷயமே புதுசாக இருக்குது. இது உண்மையாக வேறு நடந்திருக்குங்கன்றது ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த பிரசிடெண்ட்டை போட்டு தள்ள ஒருத்தன் நீங்கள் வழக்கமான காரணத்தை எதிர்பார்த்துருப்பீங்கல்ல, அவன் நம்ம கொள்கைக்கு எதிரானவனாக இருப்பான், அவனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கேங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த சீரிஸ் வராது. இவர் பிரசிடெண்ட்டாக ஆன விதமாகவும் சரி, அவரை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் எப்படி ஆனாங்கிறதையும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. உண்மையாக நடந்ததுன்னு தெரியும் போது புதுசாக இருக்கடா, இந்த ஸ்டோரியாகவே எனக்கு புதுசாக இருக்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அவர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக தான் இருப்பார். அப்பேற்பட்டவர் பிரசிடெண்ட்டாக ஆகிறாரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் அவரை பார்க்குற விதம் எப்படி இருக்கும், அதாவது பிரசிடெண்ட்டாக ஆகிட்டாருன்னா இன்னும் நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா, அவனுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கணுமாங்கிற மாதிரி அந்த வைஸ் பிரசிடெண்ட் கேரக்டர் இல்லை மற்ற இருக்கிற எல்லாருமே அவன் இஷ்டத்துக்கு சொல்லுவான். அவன் பேச்சை கேட்டுன்னு ஆண்டிங்கன்னு வையன், அடுத்த நாள் உங்களை வச்சு செய்வேங்கிற மாதிரி அவன் பேருக்கு தான் பிரசிடென்ட்டு, ஆனால் டம்மியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சுற்றி நடக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸை காட்டினது. ப்ளஸ் சாதாரண ஒருத்தனாக இருக்கிறவன் இந்த பிரசிடெண்ட்டை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஏன் மைண்டு மாறுது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டினது. ஆக்சுவலாக அது ஒரு சைக்கோ பைபிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரசிடென்ட் மேலே கோவம் வர வைக்கிற மாதிரி இந்த 4 எபிசோடுக்குள்ளே காட்டி கடைசியில் இவன் போட்டு தள்ளிட்டான், அவன் போய் சேர்ந்துட்டான் இப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த ஒரு போர்ஷன் அந்த கடைசி எபிசோடே அந்த எபிசோடு முழுக்க அவர் எப்படி செத்தாருங்கிற அந்த ஒரு விஷயம் கடைசியில் சொல்லும் போது வெயிட்டாக இருக்கும். எனக்கு இந்த பிரசிடெண்ட்டாக பண்ண அந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அந்த கேரக்டரு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவரை மற்றவங்க யாருக்குமே பிடிக்கல, நீலாம் ஒரு ஆள் நீ பிரசிடென்ட் ஆகி எனக்கு ஆர்டர் போட வந்துட்டியாங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே பார்க்குறாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவங்கள மாற்றுறது எனக்கு மனசில் நினைந்தது இந்த வைஸ் பிரசிடென்ட் கேரக்டர். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரசிடெண்ட்டை பார்த்தாலே எரிச்சலோடு சுற்றிக்கிட்டு இருப்பான்.
அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு பிடிச்ச மாதிரி மாறுறான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மாறினது நல்லா இருந்துச்சுப்பா. இதில் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் கேரக்டராக வரவங்க என்ன இவங்களுக்கு எதில் வேலை இருக்குது, பிரசிடென்ட் அவரை போட்டு தள்ளினேன் அவனோட கதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்க என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்கன்னா அவங்களுக்கும் கடைசியில் ஒரு குட்டி சீன் வைப்பாங்க. அதாவது அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஆக்சுவலாக அதுதான் பயங்கரமானது. பிரசிடென்ட் கூட பெருசாக பண்ணியிருக்க மாட்டார், அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் டேய் இதை நான் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நீ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குற அந்த ஒரு இடமும் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் இந்த சீரிஸ் வந்து வழக்கமாக ஒருத்தன் அடிமட்டத்திலிருந்து எப்படி பிரசிடென்ட் ஆகிறான், அவன் மக்களுக்கு எப்படி நல்லது செய்கிறான் இப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்லையும் இருக்காது. அவரை போட்டு தள்ளணும், அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போட்டு தள்ள நினைக்கிற ஒருத்தனோட கதையும் நீங்கள் வழக்கமாக பார்த்தது மாதிரி இருக்காது. அண்ட் இது ரெண்டுமே உண்மையாக இருக்குதுங்கிறது தான் ஹைலைட்டு. இது கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ் தான். ஆனால் இது 6 எபிசோடு 8 எபிசோடெலாம் இங்கே போட்டு இழுக்கல, 4 எபிசோடில் நறுக்குன்னு முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக போனாலும் இந்த 4 எபிசோடு பாருங்கள், ஒருத்தான ஃபீலை கொடுக்கும். பிரசிடென்ட் கேரக்டர், வைஸ் பிரசிடென்ட் கேரக்டர், போட்டு தள்ளின அந்த கேரக்டர், இந்த 3 கேரக்டரும் உங்கள் மனசில் நின்றுடும். அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்கும்ப்பா. இதில் லைட்டாக அங்கே இங்கேன்னு 18+ சீக்வன்ஸ் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தையும் வெப்சீரிஸையும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.